அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி இறைவன் தந்ததல்லவா? எப்பொழுதும் நாம் மன அமைதியோடு இருக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 17 இறை வார்த்தை 22 24 முடிய. மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கணையாளி போல் திகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார். அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்கள் தலைமேல் பொழிவார். இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்கிறார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார். பிரைஸ்தலார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார். ஏனென்றால் இறைவனோடு ஒன்றித்து இருக்கும்போது, அவரோடு இணைந்து பயணம் நாம் செய்யும்போது நம்மை ஒரு நொடியில் நாம் நம்பிக்கை இழந்து விடுவோம். எப்படி என்றால், துன்பத்துக்கு மேல் துன்பம், நோய்க்கு மேல் நோய் என்றால் என்ன செய்வோம் சொல்லுங்க? புலம்புவோம். ஆனால் அவரை குற்றப்படுத்த மாட்டோம் இல்லையா? என் குற்றம் என்ன என்பதை கேட்போம் நாம். அப்படி கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாரு? என் ஆத்துமமே, நீ நம்பிக்கை இழப்பிடியே, எல்லாவற்றையும் தாங்கும் வலிமை உனக்கு நான் தருவேன் என்று சொல்வார் இல்லையா? யாராக இருந்தாலும் துன்பம் இல்லாமல் அவரோடு இணைந்து நடக்க முடியாது மக்களே. என்ன இருந்தாலும் நாம் அவரோடு இணைந்து நடக்கும்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். தர்மங்கள் செய்கிறோம், ஒருத்தருக்கு கொடுக்குறோம் பாருங்க, அந்த கொடுப்பதில் அவர் நிறைவாக மகிழ்ச்சி அடைகிறார். எப்படி மகிழ்ச்சி அடைகிறான்னா, கண்மணி போல் காக்கும்படி அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஒவ்வொரையும் நாம் ஒரு கைக்கு தெரியாமல் ஒரு கைக்கு செய்யும்போது அது அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த சந்தோஷம் போதுமே அவருக்கு. நம்மளால் ஒரு சந்தோஷம் அவருக்கு கிடைக்குது என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு வேண்டும் மக்களை. ஏனென்றால் நாம் என்ன செய்கிறோமோ, எந்த அளவையால் நாம் அளக்கிறோமோ அந்த அளவின்படி அவரும் நமக்கு அளந்து தட்டுகிறார். ஏனென்றால் ஒரு வகையில் இரு வகையில் பலவாறு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எல்லா நிலையிலையும் ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், நம் சுற்றம் பற்றங்களை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு சந்ததிகள் இருப்பின் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். வாக்களித்தவர் ரொம்ப பெரியவர். ஏனென்றால் அவர் சொல்வார், நீ பிறருக்கு செய்கின்றது எனக்கே செய்கிறாய் என்று சொல்வார். நாம் அப்படி செய்யும்போது எல்லாமே அவரிடமிருந்து நான் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? மனம் வருந்துவோரை அவர் தம்பால் ஈர்த்து கொள்கிறார். ஏனென்றால் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பவர்களை கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிக்கிறார். பாவமில்லாத வாழ்க்கை யாரும் வாழவில்லை. சிறு சிறு குற்றங்கள் புரிகிறோம், சில நம்மங்கள் தடுமாறுகிறோம் இல்லையா? சிலரிடம் கோபப்படுகிறோம், சிலரை முறுமுறுக்கிறோம், சிலரை குற்றப்படுத்துகிறோம். இது எல்லாமே பாவங்கள் தான். அப்போ பாவமில்லாத வாழ்க்கை இல்லை. அதையெல்லாம் முழுமையாக நாம் வாழ வேண்டும் என்றால் அவர் சித்தப்படி இருந்து வாழ்ந்தால்தான் நாம் வாழ முடியும். அப்போ அந்த வாழ்க்கை வாழும்போது ஒரு நிறைவான ஆசி கிடைக்கும் இல்லையா? அந்த ஆசிரியை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆமாண்டவரே, எங்கள் சொல் செயல் அனைத்து நீர் அறிவீர் ஆண்டவரே. அதை அனைத்தும் அறிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உடனுக்குடன் எங்களுக்கு தெளிவுபடுத்தி குற்றமிருப்பின் அதை நீக்கி நன்மையான காரியங்களை நாங்கள் செய்யும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு கூட இணைந்து நடக்கும்போது எத்துன்பம் வந்தாலும் கலங்க மாட்டோம் ஆண்டவரே. ஆனால் மனிதர் அல்லவா நாங்கள், ஒரு நொடியில் ஆமாண்டவரே பலகீனமாகிறோம். அந்த பலகீனங்கள் அனைத்து நீர் அப்புறப்படுத்தி எங்களை நிறைவுபடுத்த போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.